வெல்கம் டு சுமிஸ் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒயிட் ஆனியன் மசாலாங்க. இது ஆப்பத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க, பூரிக்கு கூட. அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், தாளிப்பு சேர்த்துறேங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு இது சேர்த்துடலாம். இதில் பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. நான் இப்போ இதில் தக்காளி போட்டாச்சு. இப்போ ஆனியன், ஒயிட் ஆனியன் இது இருக்குது இல்லைங்களா, நல்லா கையில் வச்சு உதிர்த்து லைட்டாக உப்பு போட்டு உதிர்த்துட்டு இதில் போட்டிருக்கேங்க. நான் இதை நல்லா வதக்குவோம். இந்த ஸ்டேஜ்லேயே மஞ்சத்தூள் சிட்டிகை போட்டுக்கலாங்க. இதில் பாருங்கள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது பிரிஞ்சி இலை போட்டு இப்போ நல்லா வதக்கலாங்க. நம்ம இது நல்லா வதங்கட்டும். இது கண்ணாடி கலரில் வர்றோம், ஏன்னா உப்புலாம் போட்டிருக்கு இல்லைங்களா, அது நல்லா கலர் கொடுக்கும். அதே மாதிரி உப்பு நான் அதாவது உப்புன்ற மஞ்சத்தூள் இருக்குது இல்லைங்களா, உப்பு நான் இந்த உப்பு தான் சேர்த்துருக்கேன். பாதி சேர்த்துட்டு மீதி இருக்கிற உப்பு போடுறேங்க. அதையும் போட்டு நல்லா வதக்குவோம். அதாவது ரொம்ப வதங்கிடுச்சுன்னா எப்போவே பாருங்கள், சில டைமில் மசாலா நல்லா வரும், சில டைமில் மசாலா நல்லா வராது. நிறைய பேர் குழப்பமாக இருக்கும், ஏன் மசாலா சில நேரத்தில் வருது. அதாவது அளவுக்கு அதிகமாக வெங்காயம் வெந்தாலும் டேஸ்ட்டாக இருக்காது, வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினாலும் டேஸ்ட். அது கண்ணாடி பதத்துக்கு எப்போ திரும்புதோ உடனே நம்ம தண்ணி கொஞ்சம் விட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மசாலா, அதாவது இந்த பொடி சேர்ப்பாங்க சில பேர் பார்த்திங்கனாக்கா, கடலை மாவில் கரைச்சி ஊற்றுறது, உருளைக்கிழங்கு போடலாம், அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா ருசியாக இருக்குங்க. அதுதான் அதனோட சீக்ரெட்டு. இப்போ இது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இப்போ கண்ணாடி பதம் வரும், நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நீங்கள் மசாலா செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ கொஞ்சம் வேகலை பார்த்திங்களா, இன்னும் நான் சொல்கிறேன். நான் இந்த ஸ்டேஜில் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை பாருங்கள், இப்போ பாருங்கள், நல்லா அந்த கண்ணாடி பதத்துக்கு பாருங்கள், நல்லா அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ நான் கொஞ்சம் தண்ணி விடுறேன். அவ்வளோதாங்க. தண்ணி விட்டு நல்லா கொதிக்கணுங்க. நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறேன்னா, உடனே போட்டு மசாலா போட்டு அதுக்கப்புறம் தண்ணி விடுறோம். அதனால தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு போகுது. இதை மூடி வச்சு தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும், அப்போ தான் ருசி கொடுக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு அப்புறம் கடலை மாவு இதெல்லாம் போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இதை பாருங்கள், நல்லா தெரியும் உங்களுக்கு, நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவு இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம ஊற்றிடலாங்க. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம நினைக்கிறது சிம்பிள் தானேன்ட்டு, அது இந்த ஒயிட் ஆனியனுக்கு இதுக்கும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க. கடலைமை போட்டு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ இதில் கொத்தமல்லி சேர்த்துடலாங்க, தேவையான அளவுக்கு கொத்தமல்லி. அவ்வளோதாங்க, சுவையான ஒயிட் ஆனியன் குருமா தயாரித்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நான் உங்களுக்கு தண்ணியாக வேணால் தண்ணியாக செஞ்சுக்கலாம், கெட்டியாக வேணால் கெட்டியாக செஞ்சு. எனக்கு கொஞ்சம் தண்ணியாக பிடிக்குங்க, இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் எனக்கு டேஸ்ட் பிடிக்காது. அதே மாதிரி ஆறனா கொஞ்சம் கெட்டி கொடுக்குங்க. ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்கள், ஒயிட் ஆனியன் குருமா தயாராகிடுச்சு. இது உடம்புக்கு நல்லது, ரத்தத்தை சுத்தம் பண்ணும். உருளைக்கிழங்கு சாப்பிட்டா கூட வாயுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த வெள்ளை வெங்காயம் ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த வித சைடு எஃபெக்ட்டும் இருக்காது, வாயு தொல்லை இருக்காது. இந்த மாதிரி மசாலா செஞ்சு பாருங்கள். மற்ற வெங்காயத்தில் செய்கிறதோட வெள்ளை வெங்காயம் கிடைக்கும் போதில் அது செஞ்சுக்கோங்க, உங்களுக்கு மருத்துவ குணம். அதனால் இது ரொம்ப நல்லதுங்க. இதே மாதிரி நான் உங்களை வேறு ஒரு டிஷ்ஷில் சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுமித்ரா சுரேஷ் பாபு. நன்றி, வணக்கம்.